திருத்துறைப்பூண்டியில் வீடுகளுக்குள் அழையா விருந்தாளியாய் நுழைந்த மழைநீரால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ஜெய்வின் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெய்வின், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. வடகிழக்கு பருவமழை தற்போது பாத்தீங்கன்னா மிக தீவிரமாக பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை, திருவாரூர், நாகை, தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கடந்த 5 நாட்களாகவே பல்வேறு இடங்களில் விட்டு மழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு முதல் பல்வேறு பகுதிகளில் மிக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருத்துறைப்பூண்டி, குடவாசல், மன்னார்குடி, நீடாமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையின் அளவு என்பதும் அதிகரித்து காணப்படுகிறது. அதனையொட்டி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகர் பகுதிக்கு உட்பட்ட வானக்கார தெரு பகுதியில் கனமழையின் காரணமாக சுமார் 15க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் மிகவும் அவதியடைந்தனர். மேலும் மழை அதிகரிக்க மழைநீர் உயர்ந்ததால் பொருட்கள் சேதமடையும் என அச்சமடைந்த நிலையில் உடனடியாக மழைநீரை வெளியேற்றி தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்களின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் அதே பகுதியில் அரசு பள்ளி மாணவிகளின் விடுதியும் இருந்து வருகின்ற நிலையில் இது குறித்து உடனடியாக நகராட்சிக்கு தெரியப்பட்டதை அடுத்து நகராட்சியினர் உடனடியாக வந்து நீரை வடிய வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா தற்போது வரை பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. அதே போல் பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கனமழையின் காரணமாக இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த தொடர் கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போது சம்பா மற்றும் தாளடி நேரடி விதைப்பு செய்யப்பட்டு 30 நாட்களுக்கு மேல் ஆகின்ற நிலையில் தற்போது இந்த கனமழையின் காரணமாக அந்த பயிர்களும் முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய சூழல் நிலை வருவதால் விவசாயிகள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஜெய்வின்.